ஆபிரகாமின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஆபிரகாம் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட ஒரு தீர்க்க தரிசனத்தின் உறுதிப்படுத்துதலை குறித்து பேசுகிறார். ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது அவன் தேவனுடைய சமூகத்தில் வருகிறான். அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டபடினாலே அவனை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த தேவனுடைய நோக்கத்தை ஆண்டவர் தரிசனமாக அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த தரிசனம் ஒருவேளை ஞானஸ்நான நேரத்தில் கூட கொடுக்கப்படலாம், அல்லது அவனை தெரிந்து கொண்ட போது ஆண்டவராலே வெளிப்படுத்தப்படலாம். எப்படியாயினும் ஆண்டவர் தன்னுடைய தரிசனத்தை ஒருவனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது அவனுக்கு தெரியப்படுத்துகிறார். ஒரு ஞானஸ்நானத்தில் கூட ஆண்டவர் தன்னுடைய தரிசனத்தை அவனுக்கு வெளிப்படுத்துவார். ஒருவன் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவனுக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை வாசிப்பார்கள். அந்த வாக்குத்தத்த வார்த்தை அவருக்கு கொடுக்கப்படுகிற வாழ்நாள் வாக்குத்தத்தம் அல்லது தரிசனம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர் அவருடைய வாழ்க்கை அந்த வாக்குத்தத்தமாகி அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் நடத்தி செல்வார். அப்படி எப்படியாயினும் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து தான் அவனை தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் கொடுத்த தரிசனத்தை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கூட அந்த தரிசனத்தை தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு குறிக்கோளாக எல்லையாக நிறைவேறுவதற்கு அதனை நோக்கி எடுக்கிற பிரயாசமாக அவன் செயல்படும் போது அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவன் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த தரிசனத்துக்கு நேராக அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லும் போது ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே நன்மையையும் ஆசீர்வாதங்களையும் கிருபையையும் கொடுத்து அவனை நடத்துகிறார். ஒருவேளை அந்த தரிசனத்தை விட்டு நாம் வேறு பாதையிலே நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுயசித்தத்தினாலே வருகிற பாடுகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் தான் சந்திக்க முடியும். எனவே தான் ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட துன்பமான சூழ்நிலையிலே நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். அந்த குறித்த காலம் மட்டும் அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அதை அந்த தரிசனத்தினுடைய நிறைவேறுதலை நாம் நிச்சயமாகவே ஒரு நாள் அறிந்து கொள்ள முடியும். அது தாமதிக்கக்கூடும், அந்த தரிசனம் தாமதிக்கக்கூடும். ஆனாலும் அதுக்கு நாம் காத்திருந்து நாம் வாழ்க்கை பாதையை நடத்தி செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அதற்கு நேராக, தரிசனத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அமைய வேண்டும். அப்பொழுது அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும், நாம் ஆசிரிக்க விடுவோம். எனவே தேவ தரிசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதாக. ஆமென், ஆமென். God bless you all.